தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆவியானவரே மை ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையுள்ளவரே மை துதிக்கிறோம். பரிசுத்தரே மை துதிக்கிறோம். அற்புதங்களை செய்கிறவரே மை துதிக்கிறோம் அப்பா. அதிசயமானவரே மக்கு நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்லவரே மக்கு நன்றி ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே மக்கு நன்றி, நல்லவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி, பரிசுத்தரே மக்கு நன்றி அப்பா. அன்பு காட்டுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம். எங்களை அரவணைப்பவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்புகிறவரே மெய் துதிக்கிறோம். மறவாதவரே மெய் துதிக்கிறோம். மாறாதவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு எங்கள் மேலே ஆண்டவரே இன்னும் அதிகமாய் வெளிப்படட்டும் ராஜா. உம்முடைய கிருபை எங்கள் மேலே வெளிப்படுவதாக. மகத்துவங்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி. ஆவியானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. மை நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே மெய் துதிக்கிறோம் அப்பா. பாலைவனமாய் இருந்த எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தந்து ஆண்டவரே செழிப்பான நீரூற்றாய் மாற்றுகிறவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. பரிசுத்தரே மெய் துதிக்கிறோம். பரிகாரியாகிய தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. அற்புதங்களின் தெய்வமே மெய் துதிக்கிறோம். அதிசயமானவரே மக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. தேவாதி தேவனே மை துதிக்கிறோம். இந்த நாளில் உங்கள் மகிமை உங்கள் வல்லமை எங்கள் மேலே கடந்து வருவதாக. வாக்கு தத்தம் தந்தவரே மக்கு துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீதியின் சூரியனே மை துதிக்கிறோம். மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். பரலோக பிதாவே
துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளையும் ஜெபத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. பாட போகிற பாடல்கள் ஆண்டவரே, ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகள், தியானிக்கிற வசனங்கள் எல்லாவற்றையும் நன்மையாய் நீர் மாற்றி தருவீராக. தேவ கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஒரு பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த பாடலை நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை அளவில்லாத அதிசயங்களுக்காகவே ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
உள்ளத்தோடு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை நாம் ஆராதனை உமக்கே, செய்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, பலவீன பலவீன நேரங்களில் சுகம் தந்து எங்களை நடத்தி வந்து கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று நாம் ஒரு பாடலை பாடுவோம். அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். பாலை நாம் கரங்களை தட்டி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர், எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே, உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர், அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர், அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய
இயேசு அற்புதர். அலைகடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. மரணத்தை ஜெயித்த அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளினிலே. 1001ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. 3ஆம் நாள் உயிரோடு 1001ஆம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். குருடரின் கண்களை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை குருடரின் அவர் கண்களை நல்லவர், திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் சகல அதிகாரத்தை உடைய ஒரு தேவன். அவரைப் போல ஒரு பரிசுத்தமுள்ள தேவன் இந்த பூமியிலே இல்லை. அவரை மாதிரி அற்புதங்களை செய்ய யாராலும் முடியாது. குருடரின் கண்களை திறந்தவர், செவிடரின் செவிகளை திறந்தவர், மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பின அவருடைய நாமம் மேலான நாமத்தை உடையவரே. நாங்கள் ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. அவர் என்றென்று மாறாதவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர். அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மேலான நாமம் பா. அற்புதங்களை செய்கிற நாமம், அதிசயங்களை வெளிப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிற பரிசுத்தரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். ஒருபோதும் அவர் மாறாதவர், வாக்குத்தத்தங்களை தந்தவர், வாக்கு மாறாதவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நாம் பாரங்கள் யாவையும் நீக்குவார்,
அவர் நல்லவர் நல்லவரே. எவ்வளோ ஒரு பெரிய தேவன் நல்லவராய் இருக்கிறார். துன்பத்தில் நம்மளுடைய ஆறுதல் துன்பத்தில் ஆறுதல் அளித்து நம்மளுடைய பாரங்களை சுமக்கிற ஒரு ஆண்டவர். அவரை நாம் போற்றாமல் அவரை நாம் உயர்த்தாமல் இருக்க முடியாது. அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், சோர்வுகள் மாறட்டும். உடைய பலவான ஆவிகளை மாற்றுகிற தேவ ஆவியானவருடைய கரம் எங்களுக்குள்ள ஆளுகை செய்வதாக. ஆளுகை செய்யட்டும். அக்கினிமயமான நாமங்கள் எங்கள் மேல வெளிப்படுவதாக. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலே இருந்து பாதுகாக்குது. பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நம்மளை வழி நடத்துகிற ஒரு அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. பகலிலே மேக அன்பான தேவன் என்னோடு வருவார், இதுவரை நம்மளை நடத்தி வந்தவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நாங்கள் விசேஷித்தவர்கள் நாங்கள் அறிந்து கொண்டதனால, நீங்களை தெரிந்து கொண்டதனால நாங்கள் விசேஷமானவர்கள் ஐயா. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். நீர் எங்களோடு கூட இருப்பதனால ஒவ்வொரு நாளும் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறதுனால நாங்கள் எப்போதும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆகாயின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், நாங்கள் எதனால ஆண்டவரே ராஜா, விசேஷமானவர்களாக நான் நீங்க எங்க கூட வருகிறதுனால, நீங்க எங்களோடு இருக்கிறதுனால, அப்பா உங்க அன்பை எங்க மேல நீங்க வெளிப்படுத்துகிறதுனால நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. நாங்க எங்கனால ஒண்ணு இல்லப்பா, உங்க கிருபை எங்க மேல வெளிப்படுகிறதுனால நாங்கள் விசேஷமானவர்கள், நாங்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. நீர் என்னோடு வருவதினால்,
என்னோடு இருப்பதினா தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் உம்மையே நோக்கி வாஞ்சித்து நாங்கள் கதற உதவி செய்கிறோம். தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே என் ஏக்கமெல்லாம் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே தேவா நான் நீதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் நீதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் இது ஏதினா நீர் என்னோடு வருவதினா ஏதினா இது ஏதினா நீர் என்னோடு இருப்பதினா வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் தடைகளை எல்லாம் மதுரமாய் மாற்றுகிறவர் நீரை கூட வரும்போது எல்லா விதமான தடைகளும் மாறும் ஆண்டவரே. என்னோடுண்டு என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவே ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே அன்பான தேவன் என்னோடு வருவார் ஆண்டவரே. அது போதும்பா போதும் எங்களுடைய என் வாழ்க்கையில. நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்போது வாழ்விலே எல்லா தடைகளும் மாறிடும் ஆண்டவரே. அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. ஆமா ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுடைய வாழ்க்கையில குறைவு இருக்காதுப்பா, தடைகள் இருக்காது ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் இருக்காது, சோர்வுகள் இருக்காது ஆண்டவரே. எந்த விதமான பாவங்களும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. நீங்க எங்க கூட இருந்த ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே, சுகத்தோடு குறையில்லாமல் நாங்கள் வாழ முடியும்பா. ஒவ்வொரு நாளும் எங்க கூட இருங்க, எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாறாவின் நீரை ஆண்டவரே மதுரமாய் மாற்றுகிற அந்த கர்த்தருடைய கரம் ஆண்டவரே எங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் செயல்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் ஆளுகை செய்வதாக ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.
நம்ம எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது நம்ம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மளுடைய சபைக்காக, சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் தந்து நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் சபையை முழுவதும் நாங்கள் கட்டி முடிக்க அதற்குரிய இசாப்பா தேவைகள் ஒவ்வொன்று கர்த்தர் தாமே சந்திக்க முடிய ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை செயல ஒவ்வொரு பணப்பொருள் தேவையில கர்த்தரை சந்திச்சு கொடுங்க இசாப்பா. கொடுக்குற கரங்களை கர்த்தர் தாமே எழுப்பி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஜோமனும் அன்பை பரலோக பிதாவே நம்ம துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் இசப்பா. சபா அந்த வேலை ஆண்டவரை எங்களை ஜெபி கொடுத்துக்கா நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதான எங்களுடைய சபைக்காக கூட உடைய சமூகத்தில் வாரே சபையில் நடக்கிற அந்த கட்டுமான பணிகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். சபை ஆண்டை துரிதமாய் கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. எல்லா சத்துரையும் கிரியை அழிக்கப்பட்டு எல்லா மனுஷ கிரியைகள் எல்லா மந்திர கிரியைகள் அழிக்கப்பட்டு சபைக்கு விரோதமா ஆலயத்துறை கட்டுமான பணிக்கு விரோதமா எழும்புற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆலயத்தை ஆண்டு நாங்கள் நல்லபடியா கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. அதற்குரிய ஆண்டே பண தேவைகள் பொருள் தேவை எல்லாவற்றை சந்தித்தருளுங்க. சபாண்டே பொண்ணு உம்முடையதே சபா. சபாண்டே எங்களுக்குரிய எல்லா தேவையும் நீதாமே சந்தித்தருளுங்க. செப்டம்பர் மாசம் ஆண்டு திறப்பு விழா நாங்கள் கொண்டாட உதவி செய்யுங்க. அதற்குரிய எல்லா தேவைகள் எல்லாவற்றையும் நீதாமே சந்தித்தருளுவீராக. சபையில கொடுக்கிற கலங்களை எழுப்புங்க ராஜா. தேவோட ராஜ்யத்துக்காய் அநேகர் எங்க சபையில இருந்தே கொடுக்க உதவி செய்யுங்க. அதன் மூலம் ஆண்டு ஆலயத்தை கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. ஒருபோது ஆண்டு எங்க ஊழியக்கார தேவையை குறிச்சு கலங்க கூடாது ராஜா. அதினதின் காலத்துல ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செவ்வாய் செய்தல்லுங்க. இந்த மட்டும் ஆண்டு எங்க சபையை நடத்துனீங்களே நன்றி ராஜா. இனி வர்ற காலங்களை நீர் தாமே நடத்தி அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா எழுதின புஸ்தகம் 62வது அதிகாரம் 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அல்லேலூயா. நம்ம சபையில் அநேக ஜெபக்குழுக்கள் உருவாகணும். ஒவ்வொரு கிராமங்களையும் கர்த்தர் தாமே ஜெபக்குழுக்கள் உருவாக்கி கொடுக்கணும். நம்ம சபையில் ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றணும். அப்படி சொல்ல செஞ்சோமணும். பரலோபிதாமே துதிக்கிற சொதைக்கிற ஏசாப்பா. இந்த வேலை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசாப்பா. உங்கள் சபைக்காக ஜெபிக்கிற ஏசாப்பா. எங்கள் சபையில் கர்த்தர் தாமே ஏசாப்பா ஜெபக்குழுக்களை உருவாக்கி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிராமங்களே ஏசாப்பா ஜெபக்குழுக்கள் உருவாகணும் ஏசாப்பா. எங்கள் சபையில் ஜெப ஆவியை கர்த்தர் தாமே ஊற்ற முடியாது ஜெபிக்கிற ஏசாப்பா. ஒவ்வொரு ஜெபங்களையும் ஏசாப்பா உண்மையை நடக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்பட முடியாது ஜெபிக்கிற ஏசாப்பா. இன்னும் அநேக ஜெபக்கூடுகள்லாம் எழும்ப உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இதற்காக யாராவது ஜோமனும்
ஸ்தோத்திரிக்கிறேன் நன்றி ஆமென். இந்த சபையில நிறைய ஜப குழுக்கள் எழும்ப உதவி ஆமென். செய்யுங்க வல்லமையின் கரை இறங்க உதவி உதவி செய்யுங்க செய்யுங்க. பகல் முழுவதும் முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர்களை எழுப்புங்க ஆமென். உங்க வல்லமையின் கரை இறங்க உதவி செய்யுங்க ஆமென். ஏசப்பா சபையில நிறைய ஜபங்கள் எழும்ப உதவி செய்யுங்க உதவி ஏசப்பா செய்யுங்க. உங்க வல்லமையின் கரை இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. நம்ம சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். கர்த்தர் தாமே ஆபிரகாம் சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதோ நம்ம சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும். எந்த காரியங்களையும் ஒவ்வொரு ஜனங்களுக்கு குறைகள் இருக்கக்கூடாது. கர்த்தர் தாமே நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தணும். நம்ம சபையில் எத்தனை பேர் குழந்தை இல்லாமலாம் இருக்காங்க. கர்த்தர் தாமே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். ஒவ்வொரு ஜனங்கள் செய்கிற ஒவ்வொரு தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்படி சிலர் எல்லாரும் செஞ்சோம். பரலோபிதாமே துதிக்கிற சதைக்கிற ஏசப்பா இந்த வேலையை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இப்போ இந்த வேலையில் எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வாதத்தோடு வாழ உதவி செய்யுங்க. எந்த காரியங்களை அவர்களுக்கு குறைகள் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் பயன்படுத்துங்க ஏசப்பா. நம்முடைய வல்லமை உள்ள கரை இறங்குவதாக. எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்களே ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அண்ணாளுக்கு சாமு வேலை கட்டளிக்கிட்ட தேவன் ஏசப்பா. அதுபோல் யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்காங்களோ ஒரு குழந்தையின் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். தொழில் செய்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை தாமே செயல்பட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா கடன் பிரச்சனையும் கர்த்தர் தாமே மாற்றிப்பட முடியாது ஜெபிக்கிற ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபமனும். பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. நேரத்தில் கூட எங்கள் சபைக்காக கூட உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்காக உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் ஆசீர்வதித்த எங்கள் தேவன் ஆண்டவரே, ஆமென். அவருடைய சந்ததியாக இருக்கிற எங்கள் சபையிலுள்ள ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட உதவி ஆமென். செய்தலுங்க. ஈசாக்க 100க்கு 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் ஏசப்பா. ஆமென். நீங்கள் தாமே ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உண்மையா இருக்கு நீங்க உதவி செய்தருளுங்கப்பா. உதவி செய்யுங்க செய்கிற ஏசப்பா. தொழில்கள் வியாபாரங்கள் நம்முடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமென். கூலி வேலை செய்யற ஒவ்வொருத்தருக்குள்ளே நம்முடைய ஆசீர்வதிக்கிற வல்லமை வெளிப்படுவதாக ஆமென். ஆண்டவரே. இந்த பிசினஸ் பண்ணாலும் நீங்க தாமே வெளிப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் ஒவ்வொருத்தரும் உமக்கு பயந்து நடக்க உதவி செய்தருளுங்கப்பா. ஏசப்பா. உமக்கு உண்மையா இருக்கு நீங்க தாமே கிருபை செய்யும்படியா நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆமென். சொன்னீங்களே ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த பரிபூரண ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பொத்தலான பையில போடுறது போல திருடுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. எந்த ஒரு ஆசீர்வாதத்தை எந்த ஒரு குடும்பத்திலிருந்து பிசாசானவன் திருடவே கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு குடும்பமும் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட நீங்க உதவி செய்தீங்க. அநேக ஆசீர்வாதங்களால் நீங்க தாமே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்துல அநேகரை ஆசீர்வதித்திருக்கிறீரே ஆண்டவரே. ஆமென். அதே போல சபையில ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியா ஆசீர்வதிங்க ஜெபிக்கிறோம். ஏசப்பா. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆமென். சொன்னீங்களே. அதன்படியா சபையில ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக ஆமென். பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வியாபாரங்கள் தொழில்கள் எல்லாவற்றையும் நன்மைகளை காண நீங்க உதவி உதவி செய்யுங்க செய்யும்படியா ஏசப்பா. ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களால நீங்க தாமே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே எந்த ஒரு குடும்பத்திலே கடன் பிரச்சனை இருக்கவே கூடாது ஏசப்பா. ஆமென். ஆண்டவரே வியாபாரங்கள் தொழில்கள் எந்த ஒரு கடனை வாங்கி செயல்படுத்தவே கூடாது ஆண்டவரே. ஆமென். வருகிற வருமானங்கள்ல வைத்து ஆண்டவரே நீங்க தாமே அவளை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஆமென். ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க தாமே மீதம் எடுக்க உதவி செய்யும்படியா ஆமென். நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க குடும்ப சபையில இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க பேர் பேராய் ஆசீர்வதிக்க போறோம். ஆசீர்வதித்து கிருபைக்காய் வழிநடத்துங்க நன்றி ஏசப்பா. செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். மீகா எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம சபையில் கர்த்தர் தாமே ஒரு அதிசயங்களை காண செய்யணும். ஒவ்வொரு அற்புதங்களும் நடக்கணும். நம்ம சபையை கர்த்தர் பெதஸ்தா குலமாக மாற்றுவேன் வாக்கு தந்திருக்காங்க. கர்த்தர் தாமே அந்த வாக்கு தந்த தேவன் மாறாத தேவன். அந்த வார்த்தையின்படி நம்ம சபையில் நடக்கணும். குருடர்கள் பார்வையிடணும். முடவர்கள்லாம் நடக்கணும். அப்படி சில செஞ்சோகணும். பரலோபிதாமே துதிக்கிறோம் சோதரிக்கிற ஏசப்பா. இந்த வேலை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கா நன்றி ஏசப்பா. அப்போ இந்த வேலையில் ஏசப்பா இந்த சபையில் இருக்க ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதிகளும் மாற உதவி செய்யுங்க. கர்த்தர் தாமே அநேக அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. அற்புதமான தேவன் தாமே அற்புதத்தை செய்யும்பட ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக எங்கள் சபையை பெதஸ்தா குலமாக மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. ஒவ்வொரு முடவர்களை எழுந்திருந்து நடக்க உதவி செய்யுங்க அப்பா. நீர் தாமே ஒவ்வொரு ஜனங்களை ஏசப்பா வியந்து பார்க்குறால அற்புதங்களை செய்கிற தேவன் ஏசப்பா. கர்த்தர் தாமே அநேக அதிசயங்கள் அற்புதங்களை செய்யும்பட ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்கள் சபையில் இறங்கி வருவீராக ஏசப்பா. சபையை பெதஸ்தா குலமாக வாக்கு தந்திருக்கீங்க ஏசப்பா. அந்த வார்த்தைகள் நிறைவேற உதவி செய்யும்பட ஜெபிக்கிற ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபம்.
தகப்பனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா. கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமென். எங்க சபைக்காக அந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆமென். சபையில அற்புத அடையாளங்கள் நடக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. நீங்க பெதஸ்தா குளமா மாற்றுவேன் என்று சொன்னீரே. ஆமென். இந்த இடத்துல வெளிப்படுவதாக. ஆமென். திருச்சபையை போல எங்க சபையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். அப்பா, வருகிற வியாதியஸ்தர்கள் வெறுமையா திரும்ப கூடாது இயேசப்பா. ஆமென். இந்த இடத்துல வரும்போதே ஒரு விடுதலையை பார்க்க உதவி செய்யுங்க. வியாதியா இருந்தாலும் கர்த்தர் தாமே சுகத்தை கட்டளையிடும். ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, யாருமே வந்துட்டு வெறுமையா திரும்ப கூடாது ஆண்டவரே. இந்த இடத்துல ஆவியானவருடைய வல்லமை அசைவாடுவதாக. ஆண்டவரே, ஒரு விடுதலையின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவர்களையும் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கட்டுகளோடு வருகிற ஜனங்களுக்கு நல்ல விடுதலையை கொடுத்து அனுப்புங்க. ஆமென். ஏற்பட்ட வியாதியா இருந்தாலும் ஒரு சுகத்தை நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த இடத்துல ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். சபையை நீங்க நிரப்புங்க இயேசப்பா. ஆமென். வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க நிரப்புங்க ஆண்டவரே. ஆமென். நல்ல விடுதலை நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, அதை உலகத்தார் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமென். நாங்கள் வெளியரங்கமாய் நடக்கணும் ஆண்டவரே. ஆமென். நாமே கிரியை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதி திருச்சபையில் ஆண்டவரே எப்படி ஆண்டவரே அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்ததோ ஆமென். அதே போல ஆண்டவரே எங்க சபையிலையும் வெளிப்படணும் இயேசப்பா. ஆமென். ஆண்டவரே, இந்த இடத்துல நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்யப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா. பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனம். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபம். ஒவ்வொரு வாலிபர்கள் இந்த வாலிப பிரயாணத்தில் கர்த்தரை நம்பணும். எங்கே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு அவர்களுக்குள்ளே வெளிப்படணும். ஒவ்வொரு வாலிபர்களும் எத்தனையோ வாலிபர்கள் சபைக்கு வந்தாலும் செல்ஃபோனுக்கு எத்தனையோ பேர் அடிமையாக இருக்காங்க. கர்த்தர் தாமே அந்த செல்ஃபோனில் அடிமையாக்குற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படணும். ஒவ்வொரு வாலிபர்களும் இந்த வாலிப பிரயாணத்தில் அவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். ஒவ்வொரு சிறு பிள்ளையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தணும் அப்படி சொல்லி செஞ்சோமணும். பரலோக பிதாவே, துதிக்கிற சதைக்கிற ஏசாப்பா, இந்த வேலையை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசாப்பா. இந்த வேலையில் கூட ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற ஏசாப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் தம்மை வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஏசாப்பா. எத்தனையோ வாலிபர்கள் ஏசாப்பா ஃபோனுக்கு அடிமையாக இருக்காங்களே, அந்த வாலிபர்களை கர்த்தர் தம்மை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஏசாப்பா. ஃபோனுமைக்கு அடிமையாக வைக்கிற எல்லா கிரியில் அழிக்கப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை செயல்படுவதாக ஒவ்வொரு வாலிபர்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துங்க ஏசாப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஏசாப்பா. இதற்காக யாராவது ஜெபணும்?
ஹலோ பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. இந்த வேளையும் தேசத்துல எங்க சபையில இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க சபையில இருக்கிற எல்லா வாலிபர்களும் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. யோசேப்பை போல நெருங்கி வருகிற எல்லா பாவங்களையும் உதறி தள்ளி வைராக்கியமாய் எழும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாலிப பிரயாணத்துல ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னைக்கு தான் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி காலத்துல எல்லா வாலிபர்களையும் அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. எழும்பி உம்முடைய ராஜ்யத்துக்காண்டி வைராக்கியமாய் எழும்புற வாலிபர்களை எழுப்புங்க ஏசப்பா. ஜெபத்துல எல்லா கீழ்ப்படுகிற காரியத்துல எல்லாத்துலயும் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வாலிபர் மத்தியில இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில இருக்கிற வாலிபர்கள் மூலமா எங்க சபையில ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். திரளான வாலிபர்கள் எங்க சபைக்கு நீங்க அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர்களை பரிசுத்தமாய் பாவத்துல விட்டு விலக்கி ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் எல்லா பாவ வலைகள்ல இருந்து சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நீங்க பாதுகாத்து போன் மூலமா அடிமையா இருக்கிற எல்லா வாலிபர்களையும் தொடுங்க ஆண்டவரே. எல்லா அடிமைத்தன ஆவிகளும் ஒவ்வொரு வாலிபரை விட்டு விலகும்படியா இதாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என்னாகும் அதிகாரம் 6வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தாமே எங்கே போனாலும் பாதுகாத்து கொள்ளணும். வேலைக்கு போகும்போதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படணும். அப்படி சொல்ல செஞ்சோம். ஏசப்பா, இந்த வேலையை ஜபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்கு நன்றி ஏசப்பா. இந்த வேலையில் கூட ஏசப்பா ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜபிக்கிற ஏசப்பா. ஒவ்வொரு ஜனங்கள் எங்கே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாமே வெளிப்பட முடியாது ஜபிக்கிற ஏசப்பா. கர்த்தாவை நீர் தாமே அழிவு செய்யுங்க ஏசப்பா. தொழில் செய்யும் போதெல்லாம் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக. போக்கில் வர்த்தரும் கர்த்தர் தாமே ஏசப்பா கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம். அப்பா நீர் தாமே ஒவ்வொரு ஜனங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. எத்தனை ஏசப்பா விபத்துக்கெல்லாம் ஏற்படுது. அந்த விபத்துக்குள்ளேருந்து ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ள முடியாது ஜபிக்கிற ஏசப்பா. இதற்காக யாராவது ஜெபம் நன்றி செலுத்துகிறேன் சபா. சபையில் இருக்கான ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் சபா. ஒருத்தனை சபா எங்கே போனாலும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பின் கடந்த அவர்களோடு செல்லும் முடியாது ஜெபிக்கிறேன் சபா. மேலே போகும்போது தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க சபா. மகனுக்கு முன்னாடி தேவன் நம்மை செல்லுங்க சபா. சத்துரானை கிரைகள் அழிக்கப்படுவதாக. நிறைய பேர் விபத்துக்கெல்லாம் நடக்குது சபா. அதில் சபை ஜனங்களை தேவன் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். தேவன் தாமே சபை ஜனங்கள் எங்க போறாங்களா அங்கெல்லாம் தேவன் மகிமை தான் வெளிப்பட முடியாது. தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. பாதுகாப்பின் கடந்தாம ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் முன்னு செல்ல முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசுவின் ஜெபப்பிதாவே ஆமென். யோவேல் எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 28 29. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. நம்ம சபையில் கர்த்தர் தாமே ஒரு எழுப்புதலை உண்டாக்கணும். ஒவ்வொரு ஜனங்களையும் எடுத்து வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தணும். நமக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருத்தர் கர்த்தர் தாமே பாதுகாத்து கொள்ளணும். எங்கே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படணும். கர்த்தர் தாமே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அப்படின்னு சொல்லி செஞ்சோம். பரலோபிதாமே துதிக்கிற சதைக்கிற ஏசப்பா. இந்த வேலையை ஜெபிக்க கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா இந்த வேலையில் ஏசப்பா எங்கள் சபையில் கர்த்தர் தாமே ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியாது ஜெபிக்கிற ஏசப்பா. எங்கள் கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிற கர்த்தர் தாமே ஊழியக்காரர் மறைச்சு வெளிப்படுங்க. எங்கே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு வெளிப்படுவதாக ஏசப்பா. ஊழியக்காரர் வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஏசப்பா. கர்த்தருடைய வல்லமை தாமே வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஜனங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் சபையிலிருந்து ஏசப்பா ஒரு எழுப்புதல் தொடங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஏசப்பா. இதற்காக யாராவது நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கள் சபைக்கு உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வழி நடத்துங்கப்பா தகப்பனே. உங்களுடைய வல்லமையில கரம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள். செய்தருளுங்க, அதிசயங்களை செய்தருளுங்க ராஜா. உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. தகப்பனே நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர் ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துங்க. ஒவ்வொரு குடும்பமாய் நீங்க பாதுகாத்து நடத்துங்க ராஜா. உடைய வல்லமையில கரத்தினால தகப்பனே ஒவ்வொருவரையும் மூடி மறைத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். நீரே பாதுகாத்து நடத்துகிற நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தர் இதுவரை
ஜெபித்த ஒவ்வொரு ஜோக்கரு கர்த்தர் பயந்ததுக்காக எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி. ஆமாம். இப்படி அமர்ந்து மூன்று வசனத்தை வாசிப்போம். ஆமென். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் ஆமென். அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நல்ல கவனிங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய ஆரோகண சங்கீதம், இந்த சங்கீதத்துக்கு பேர் என்னன்னா ஆரோகண சங்கீதம். நிறைய அந்த 7 ஸ்வரங்கள் இருக்குதுன்றாங்க இல்லையா? அந்த சங்கீதத்தில் ஆரோகண அந்த இசையோடு கூட இந்த பாடலை பாடியிருக்கிறார். ஒரு நாள் நிச்சயமாக நம்ம தாவீதை பார்க்குறப்போ இந்த 150 சங்கீதத்துக்குரிய பாட்டு ராகத்தை சொல்லிக்காங்க அங்கே என்ன செய்யணும், நம்ம கேட்கணும். அல்லேலூயா. ஆனால் இந்த தாவீது அழகாக ஒரு மனவேதனைகளோடு கூட எழுதுகிற வார்த்தையை பாருங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மனுஷர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, எழும்புகிறார்கள். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விதவிதமான நிலைமைகள் என்ன செய்கிறாங்க, மனுஷர்கள் அவரவருடைய வாழ்க்கையில் எழும்புகிறார்கள். இந்த சூழ்நிலையில் மனுஷர்கள் விரோதமாக எழும்பும் போதெல்லாம் இந்த தாவீது எழுதுகிறார், கர்த்தர் தாமே நம்மளுடைய பக்கத்தில் இராவிட்டால். மறுபடியும் அழுத்தி சொல்லுகிறார், கர்த்தர் தாமே நம்ம பக்கத்தில் இராவிட்டால் அவர்களுடைய கோபம் நம்ம மேலே விழுந்துருமா. நல்லா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு மந்திரவாதியினிடத்தில் போய் அவங்க ஒரு மந்திரம் வைக்கிறதுனால தான் அந்த விதமான ஆவிகள் நம்மளிடத்தில் செயல்படும் என்பதல்ல. இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, ஒரு மாந்திரிகத்தினுடைய மனுஷிகத்தினுடைய அந்த செயல்பாடுகள், கோபங்கள், எரிச்சல்கள், வன்கண்கள், இதெல்லாம் எதை கொண்டாந்து கொடுக்குது அப்படின்னா மாந்திரத்தின் வல்லமைக்கு ஈக்குவலான ஒரு வல்லமையை நமக்கு எதிராக என்ன செய்கிறது, இது அனுப்புகிறது. அல்லேலூயா. இப்போ நம்ம ஏதோ மனுஷங்க நம்ம மேலே கோபமாக இருக்கிறாங்கங்கிறத மட்டும் நம்ம நினச்சிடக்கூடாது. அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த ஆவி, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அசுத்த கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையை உயர விடாதபடி, நல்ல நிலையில் இராதபடி, ஏதாவது ஒரு விதத்தில் அது எரிச்சலையும் பொறாமைகளையும் வன்கண்களையும் கொண்டு வந்தே இருக்கும். நல்லா இருந்துட்டானா, இவங்க எப்படி நல்லா இருக்க முடியும், வீடு கட்டிட்டாங்க, இடம் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி காரியத்தில் அது சரியாயிருச்சு, அந்த பிரச்சனை சரியாயிருச்சோ, அந்த கேஸ் பிரச்சனை சரியாயிருச்சு, இந்த இடத்துல நல்லா உயர்ந்துட்டாங்க, இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வெளிப்படுகிற அந்த எரிச்சல்கள், இவங்களுக்கு எப்படி இது கிடைக்கும், இவங்களுக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள வெளிப்படுகிற அந்த கோபத்தின் செயல்பாடுகள் நமக்கு எதிராக செயல்பட்டு நம்மளையே நம்மளுடைய நன்மையான காரியங்களை கிடைக்க விடாதபடி தடுத்து போருமா. அதனால இப்ப என்ன சொல்றார் அப்படின்னா, எவ்வளவோ மந்திரத்தினுடைய கிரியைகள் என் வாழ்க்கையில செயல்பட்டது அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் தாமே என் பக்கத்துல இராவிட்டார், அவர் என் பக்கத்துல இருக்கிறதுனால தான் அந்த ஆவிகள் எனக்கு எதிராக வரும்போது அவர் என் கூட இருக்கிறத பார்த்துட்டு பறிபட்டு மறுபடியும் திரும்ப ஓடி போயிடுது. அல்லேலூயா. அது விலகி ஓடி போயிடுது. அப்ப கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறதுனால தான் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால இந்த மாதிரியான வல்லமைகள் என்னை தொட முடியலை, அணுக முடியலை, நெருங்க முடியவில்லை என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் சொல்லி கொடுக்குறார். இப்போ மந்திரத்தை போய் ஒரு மந்திரவாதியின் இடத்துல போய் ஏவுகிறதுனால வருவது மட்டுமல்ல, இந்த மாதிரியான மாந்திரிகத்தினுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுதினமும் நாம காண்கிறதான செயல்பாடுகள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்ம படிப்புக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவிகள், நம்மளுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு எதிராக செயல்படுகிற ஆவிகள், எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள், இதையெல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த மந்திரத்தின் கிரியைகளை நான் நிர்மூலமாக்கி நம்ம என்ன செய்யணும், நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இதுக்கு ஒரே வழி என்னன்னா, இயேசு என் பக்கத்தில் இருக்கணும், ஆண்டவர் என் பக்கத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். அவர் இருந்தால் எதுக்கு நடக்காது, அவர் இருந்தால் என்ன நடக்குமா? அதில் பாருங்களேன், 3வது வசனம், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். எரியுமா கோபம், என்ன செய்யுமா,
பல 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 பலன்னு என்ன செய்யணும், கொழுந்து விட்டு நம்ம மேலே எரியுமா. அப்படி எரியறப்போ கர்த்தர் நம்ம பக்கத்துல இருந்தா என்ன நடக்குமா, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து நம்ம மேல பாயுமா, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருக்கி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. அல்லேலூயா. அப்ப தண்ணி நம்ம மேல வந்து விழுகிறப்போ அந்த எரிச்சல் என்ன செஞ்சிடும், எரிகிற அந்த நெருப்பு அணைஞ்சு போயிடும்ல. அப்ப இங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க, அது நமக்கு எரிச்சலை எரிகிற தன்மைகளை வெளிப்படுத்தும் போதெல்லாம், எரிச்சல் என்பது மந்திரத்தின் ஆவி. இந்த உடம்புலாம் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு உடம்பு எப்போ பார்த்தாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மாந்திரிகத்தின் ஆவி. இதற்கு ஒரே வழி, தேவனுடைய அபிஷேகமாகி அந்த தண்ணீர் அந்த தைலம் நம்ம மேலே ஊற்றப்படும் போது இந்த எரிச்சலின் இந்த செயல்பாடுகளை தனித்து விடும், இல்லாமல் பண்ணிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு நம்மளை மொல்ல முடியாது அவங்க. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. வாயில மொண்டு தான் எடுக்கிற சொல்றாங்கல்ல சில பேர், வாயில போட்டு இப்படி போட்டு என்னைய மொல்றியே, உன்னையிட்டு தான் என் குடும்பத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு, உன்னையிட்டு தான் என் குடும்பத்தில் இப்படிலாம் செயல்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. கர்த்தர் அவருடைய வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தீய வார்த்தைகளாய் வெளிப்படும் என்று நினைக்கிறார்கள். நம் பக்கத்துல கர்த்தர் இருக்கிறதுனால அந்த வார்த்தைகளை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுகிறார். கைத்தட்டுங்களே, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அதுல அழகா சொல்லியிருக்கு பாருங்க, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் தப்பிக்க பண்ணுகிறார். கண்ணி தெரிக்கிறது, நாம் தப்பினோம். கைத்தட்டுங்களே, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணியை போட்டு வலையை போட்டு நம்மளை எப்படியாவது மந்திரத்தினுடைய நிலைகளில் செயல்படுத்தலான்னு எவ்வளவு எரிச்சல்கள், எவ்வளவு வன்கண்கள், பொறாமைகள், மந்திரங்கள் செயல்படலாம். கர்த்தர் அந்த வலையவே என்ன செஞ்சு விடுகிறார், ஆமா, கட் பண்ணி விடுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கள், அல்லேலூயா. தெரிச்சு ஓடுமா வலை, கண்ணி என்ன செய்யுமா, தெரிச்சிரும். நம்மளை அப்படியே அந்த மந்திரம் வந்து மூட வருமா, வர்றது மாதிரி வரும். ஆனா அந்த வலை கிட்ட வரும்போது நமக்குள்ள இருக்கிற வல்லமை, நம்மளோடு கூட இருக்கிற தேவன் அந்த கண்ணியை தெரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம இப்படி சொல்றோம் இல்லையா, இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, நமக்கு எதிரான குறி சொல்லுதலும் இல்லை. மந்திரம் நமக்கு விரோதமான மந்திரம் கிடையாது. ஏன்னா அவர் நம் பக்கத்துல என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்துல இருக்குது. அல்லேலூயா. யாரு வேணாலும் எதை வேணாலும் கையில் எடுக்கலாம். ஆனா நாம எதை கையில் எடுக்கிறோம், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய நாமத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அதனால இது வராது. சொல்லுங்க, அது வராது. அந்த ஆவி வர முடியாது. எரிச்சல் வராது, பொறாம வராது, மந்திரம் வராது, வன்கண் வராது. நமக்கு எதிராய் மனுஷீக வார்த்தைகள் நம்மளை தொட முடியாது, நம்மளை அணுக முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே, அல்லேலூயா. அணுகாது, அணுகாது. எரிச்சல்கள், வன்கண்கள் அணுகாது, அணுகாது. என்ன செய்யாது, நம்மளோட அணுகாது, அணுகாது. சொல்லுங்க அப்படியே, அணுகாது, அணுகாது. எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள் அணுகாது, அணுகாது. இசையா அணுகாது, அணுகாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எழுந்திருங்க, அப்படியே ஜெபிச்சிருவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 4:4. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற வாயின் வார்த்தைகள், எரிச்சல்கள், வன்கண்கள், பொறாமைகள், மனுஷீகத்தினுடைய மந்திரத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுவதாக. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் அழிக்கப்பட ஜெபிக்கிறோம், அது நிர்மூலமாக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அவங்களுக்கு எதிராக செயல்படுகிற அசுத்த ஆவிகள் இப்பொழுதே அது நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த தண்ணீர், அந்த ஆண்டவரே ஜீவ தண்ணீர் ஒவ்வொருவர் மேலையும் ஊற்றப்படுவதாக. அந்த நெருப்புகள் மேலே இறங்குவதாக. அது ஆண்டவரே அவிந்து போவதாக. கர்த்தருடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும்.
பிரசன்னம் கூட இருந்து நடத்துவதாக. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றையும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை ஆசீர்வதித்து நடத்துங்க. நன்மையும் கிருபையும் தயவும் கூட இருக்கட்டும். நல்ல சுகத்தை, விடுதலை, அற்புதங்களை காணட்டும் அப்பா. தேவனுடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.